Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பயிர் காப்பீடு நிறுவனத்தின் முரண்பாடுகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் 10,000 ஏக்கருக்கும் மேல் சம்பா சாகுபடி செய்து முற்றிலும் மகசூல் இழந்த நிலையில் பெரும்பாலான கிராமங்களுக்கு இழப்பீடு தராமல் வஞ்சித்த பயிர் காப்பீடு நிறுவனத்தை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் கருணைநாதன் தலைமையில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாக்கடை நீர் வெளியேறி துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சேத்தியாத்தோப்பு பேரூராட்சியில் அமைந்துள்ள சாக்கடை வடிகால் வாய்க்காலிலிருந்து கழிவுநீர் வெளியேறி வரும் நிலையில் கழிவுநீர் வாய்க்காலை சீரமைக்க திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த கழிவுநீர் வாய்க்காலில் போதை ஆசாமி ஒருவர் தவறி விழுந்த நிலையில் அவரை மீட்ட பொதுமக்கள் மீண்டும் இத்தகைய சம்பவங்கள் நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே திமுகவினர் இரவு நேரங்களில் சாலைகளை பெயர்த்து ஜல்லிக்கற்களை திருடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆப்பூர் பகுதியில் இரவு நேரங்களில் திமுக பெண் வார்டு உறுப்பினர் லட்சுமியின் கணவர் பழனி வீட்டுமனை பிரிவுகளுக்காக போடப்பட்ட சாலையில் உள்ள ஜல்லிக்கற்களை திருடி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் ஜல்லிக்கற்களை பெயர்த்து எடுக்க வந்த ஜேசிபி வாகனத்தை அப்பகுதி இளைஞர்கள் சிறைப்பிடித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள படைக்கலன் தொழிற்சாலைகளில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி விழாவில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவெரும்பூர் அருகே உள்ள மத்திய அரசின் துப்பாக்கி தொழிற்சாலை மற்றும் HEPF தொழிற்சாலைகளில் உள்ள ஊழியர் சங்கத்தினர் சார்பில் காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. அப்போது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதோடு புதிதாக அறிவித்துள்ள UPS திட்டத்தையும் ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென மத்திய அரசை கண்டித்து ஊழியர்கள் கோஷமிட்டனர். மதுரையில் தன்னை பற்றி அவதூறான கருத்துக்களை பேசியதாக கூறி வீடியோ வெளியிட்டு இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைக்காரா பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக ஆட்டோ சவாரிக்கு வெளியூர் சென்றிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் அவதூறான கருத்துக்களை ஊர் மக்களிடையே பரப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த பிரகாஷ் என் தற்கொலைக்கு ராஜா என்பவர்தான் காரணம் என வீடியோவை வெளியிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். வள்ளியூர் சந்தனமாரியம்மன் தெருவைச் சேர்ந்த பாலு தனது இருசக்கர வாகனத்தை ரயில் நிலைய வளாகத்தில் நிறுத்திவிட்டு வெளியூருக்கு சென்றுள்ளார். வெளியூரிலிருந்து வந்து பார்த்தபோது வாகனம் திருடு போனதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் CCTV காட்சிகளை கொண்டு கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தான் இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் காந்தி ஜெயந்தி மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஏற்காட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்தினருடன் ஏற்காட்டில் குவிந்து வருகின்றனர். அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா, கரடி குகை, காட்சிமுனை பகுதிகளை பார்வையிட்டும் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறும் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர்.